ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினத்துல விஜய் போய் பரந்தூர்ல செஞ்ச சம்பவம், இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேசும் பொருளா இருக்குன்னா, விஜய் செய்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படி சம்பவம் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர்ல ஏர்போர்ட் நம்மளுக்கு 2வது ஏர்போர்ட் சென்னையில பார்த்தீங்கன்னா 2வது ஏர்போர்ட் வரப்போகுது. இதற்கு என்ன பண்றாங்கன்னா, பரந்தூரை சுற்றி உள்ள 13 கிராமங்கள்ல நீர்நிலைகள், விவசாய நிலங்கள்லாம் கையகப்படுத்தி ஏர்போர்ட் கட்ட போறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 910 நாட்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 13 கிராமத்தை சுற்றி உள்ள மக்கள்கள், குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் என்ன பண்றாங்க, போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு நேற்றைய தினம் 36வது நபராக, 36வது அரசியல் கட்சி தலைவராக நேற்று தினத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல போயிட்டு பார்வையிட்டு மக்களிடம் என்ன பண்ணாரு, அவங்களோட குறைகளை கேட்டு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக அங்க போயிருந்தாரு. அங்க போன விஜய் நிறைய விஷயங்களை, நிறைய கருத்துக்களை தெரிவித்தாரு. தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் 2 பேருக்கும் சேர்த்தான். குறிப்பா ஒரு விஷயம், என்ன விஷயம்னா, நான் விமான நிலையமே வேண்டாம்லாம் சொல்லல, ஆனா இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அது மாத்திரம் இல்லாம இங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது, அதனால தான் இந்த இடத்துல விமான நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கருத்து தெரிவித்திருந்தாரு. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணுமே, ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த இடத்துல விமான நிலையம் கட்டுறதுக்கு எந்த ஆட்சியில இது எங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியெல்லாம் இல்ல. ஏன்னா விஜய் சொல்றதை வச்சு பார்த்தோன்னா, திமுக அரசு தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. திமுக ஆட்சியில இந்த இடம் சூஸ் பண்ணவே இல்லை. அதிமுக ஆட்சியில சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இடம் வேணும்னு சொல்லும்போது அதிமுக ஆட்சியில பரந்துரை சுற்றியுள்ள 13 கிராமங்களை நம்ம கையகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில போட்ட ஜியோ தான் பரந்தூர் சுற்றியுள்ள 13 கிராமங்களை விமான நிலையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க விஜய் என்ன பண்றாரு, திமுக அரசு சொல்றாரு, சரி ஓகே, அவங்க ஆட்சியில என்ன பண்றாங்க, அதை கண்டினியூ பண்றாங்க, ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதுல நிறைய பேருக்கு ஆதாயம் இருக்குதுன்னு சொல்றாரு விஜய் அவர்கள். யாருக்கு ஆதாயம் அப்படின்றதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் நிறையவே எழும்பி இருக்கு. குறிப்பா இதுக்கு அதிரடியா இறங்கி இருக்காரு பாஜக தலைவர் அண்ணாமலை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற விஜய் வேற எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இடத்த காமிச்சாருன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில 2வது ஒரு ஏர்போர்ட் வரணும் அப்படின்றத எல்லாருமே விரும்புறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விமான நிலையம் வேண்டும் அப்படின்றத கோரிக்கையாவும் எழும்பியிருக்கு பொதுமக்கள் மத்தியில. ஆனா இங்க விஜய் அவர்கள் வளர்ச்சியை கெடுக்கிறாரு, தமிழ்நாடு வளர்ச்சி அடைத்து அடுத்த லெவல்ல போறத விஜய் அவர்கள் கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு, இங்க பேசியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும், தன்னுடைய ஆதரவை தெரிவித்தாலும் எப்படி அந்த ஆதரவுகள் தெரிவிக்கணும், அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி எல்லாம் இல்லங்க. எப்படி இருக்குன்னா, மத்திய அரசையும் தமிழ்நாடு அரசையும் விமர்சனம் பண்ணணும், இதை ஒரு துடுப்பு சீட்டா வச்சுக்கிட்டு மத்திய அரசையும் விமர்சனம் பண்ணணும், மாநில அரசையும் விமர்சனம் பண்ணணும், அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, தெள்ள தெளிவா சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ஒரு அண்ணாமலை அவர்கள் கேட்கிற விஷயம் ஒரு விஷயம் நியாயமா படுது. பரந்தூர்ல உங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னா வேற எந்த இடத்தை நீங்க சூஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல மாநில அரசோ இல்ல மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, இணைந்து அந்த இடத்துல விமான நிலையம் கட்டுறதுக்கு தயாரா இருக்கும், அதுக்கும் நான் என்ன பண்றேன், முயற்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. இதுல விஜய் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டியது ஒரே விஷயம் தான், பரந்தூர்ல விமான நிலையம் வேணும்னா வேற எந்த இடத்துல விமான நிலையம் வேணும்ன்றதை நீங்க சொல்லிட்டு போயிருங்களேன், அண்ணா அழகா செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற விஜயும், பரந்தூர்ல வேணாம்னா வேற எந்த இடத்துல வேணும் அப்படின்றத நீங்களே கை காட்டுங்க அப்படின்னு சொல்ற அண்ணாமலையும், இவங்க 2 பேரும் கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.